இந்த வேகமான உலகத்தில் நீங்கள் நான் எல்லாருமே அலாம் வச்சு எந்திரிச்சு எந்திரிக்கலையா? சரி, அலாம் வச்சு 4 டைம் அது ரிப்பீட் ஆனது கூட தெரியாமல் யாராவது ஒருத்தரோட அலறல் சத்தம் கேட்டு அறக்க பறக்க கிளம்பி டிராஃபிக், வெயில், மழை என்றும் கூட பாராமல் நம்ம லைஃபோட பர்பஸ், கோல்னு எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எஸ், எல்லாருமே கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் தினம் தினம் வாழ்க்கையின் சவால்கள், எக்ஸ்பீரியன்ஸ், விக்டரி அப்படின்னு எதிர்கொள்ள ஓடிட்டுருக்கோம். இந்த ஓட்டங்களுக்கு நினைவூட்டமாக நாம் டெய்லி தூங்குறப்ப பல தாட்ஸ் அண்ட் திங்கிங் நம்மளை சுற்றி சுற்றி வரும். ஆக்சுவலாக அந்த தாட்ஸ் தான் இங்கே ஒவ்வொரு பர்சனோட லைஃப்பையும் டிசைட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். எஸ், இப்போ நீங்கள் நினச்சிங்களே, அதே தான் எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு எபிசோடில் தாட்ஸ், அதாவது எண்ணங்கள், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட்டு சேம் பிளட்டு வித் மீ டிகே. கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோ ப்ளீஸ். எண்ணமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. ஆமாங்க, மார்னிங் கண்முழிக்கிறதுல இருந்து நைட்டு கண்மூடி தூங்குற வர பலவிதமான தாட்ஸ் நம்மளோட சிந்தனைகளை ஆக்கிரமிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூல் பசங்களுக்கு எக்ஸாம், ஹோம்ஒர்க் பற்றின தாட்ஸு, காலேஜ் ஸ்டேஜில் ரெட் ஃப்ளாகா க்ரீன் ஃப்ளாகா அப்படின்றத பற்றின ஒரு தாட்டு, ஃபேர்வெல் டைமில் ஃப்யூச்சர், கெரியர் பற்றின தாட்டு, வேலை தேடுறப்போ இன்டர்வியூ, பிளேஸ்மெண்ட் பற்றின தாட்ஸு, வேலைக்கு போகிறவங்களுக்கு இஎம்ஐ, மந்த் எண்ட் பற்றின தாட்டு, கல்யாணம் ஆனவங்களுக்கு கமிட்மெண்ட் பற்றின தாட்ஸு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பற்றின தாட்டு, அப்பா அம்மாக்களுக்கு பசங்க, ஃபேமிலி பற்றின தாட்டு, அவனுக்கு அவள் பற்றின தாட்டு, அவளுக்கு அவன் பற்றின தாட்ஸு, கடன் வாங்கினவங்களுக்கு கடன் பற்றின தாட்டு, அம்மாக்களுக்கு பையன் சாப்பிட்டானா இல்லையா அப்படின்றது பற்றின தாட்டு, அப்பாக்களுக்கு பொண்ணு சேஃபாக இருக்கா அப்படின்றது பற்றின தாட்டு. இந்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ், நல்லது கெட்டதுன்னு ஏதோ ஒரு சில தாட் நம்மளை திக்கு முக்காட வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மனசில் ஓடுற தாட்ஸ் தான் மனுஷங்களின் தொடர் ஓட்டத்துக்கு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா மாட்டிங்களா? இந்த மாதிரியான தாட்ஸ் அண்ட் திங்கிங் நம்மளோட ஆக்ஷனையும் பல டைமில் இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மைங்க. பொதுவாக நம்மளோட மைண்டை பாசிட்டிவ் தாட்ஸால் ஜெயிக்க வைக்க முடியலைன்னா ரியாலிட்டியில் ஜெயிக்க வைக்க முடியாது. எப்படின்னு சொல்கிறேன். நாம் நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், 10 நிமிஷம் நிற்காமல் ஓட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம 10 நிமிஷம் நிற்காமல் ஓடிடுவோம். அதுவே நம்ம மென்டல் டார்கெட்டை 20 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஆக்சுவலாக 20 மினிட்ஸ் நம்ம ஓடிடுவோம். அட்லீஸ்ட் 17 மினிட்ஸ் ஆச்சும் நிற்காமல் ஓடுவோம் அப்படின்றதுல டவுட்டே கிடையாதுங்க. ஃபார் ரியல் எக்ஸாம்பிள், ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் இந்தியாவில் வேர்ல்ட் கப் நடந்துச்சு. பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலியா கேப்டன், சொன்னார், இந்தியன் க்ரௌடை நான் சைலண்டாக்கி காட்டுவேன் ஃபைனல் அன்னைக்கு அப்படின்னு சொன்னார். பட் ஆக்சுவலாக அது அவரோட இமேஜினரி தாட் தான். அதை அவர் ரியலாக சொன்ன உடனே அந்த விஷயம் இந்தியா ஃபுல்லாக பரவுச்சு. பயங்கர ஃபயராக, அதாவது காட்டு தீ மாதிரி பரவுச்சு. அப்போது இந்தியன் டீமுக்கும் ஃபேன்ஸான நமக்கும் ஒரு டைப் ஆஃப் பயம் கிரியேட் ஆச்சு. அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன் ஃபார் லாஸ் த மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியன் டீம் மோஸ்ட்டாக மைண்ட் கேம் ப்ளே பண்ணுவாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் கிரிக்கெட்டில் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாகவும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் நிறைய வேர்ல்டு கப் இருக்குது, அவங்ககிட்ட தான் நிறைய ட்ராஃபிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபிசிக்கலாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட மென்டலாக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா, அதையும் அன்அச்சீவபிளாக வச்சுட்டோன்னா நம்ம ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டியை விட அதிகமாக அச்சீவ் பண்ணலாம். டேம் ஷுவராக சொல்கிறேன். எஸ், விஜய் டிவி ஆட் மாதிரி தான். நம்ம எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்க்குற மாதிரி நம்ம மைண்டை பாசிட்டிவ் தாட்ஸால் ஃபீட் பண்ணால் நாம் நினைக்கிறது எல்லாமே அதுவாக நடக்கும். பிகாஸ் இங்கே தாட்ஸுக்கு பவர் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும், சின்ன சின்ன விஷயம், டிசப்பாயின்மெண்ட்ஸ் கூட என் மைண்டை நெகட்டிவாக ஃபீல் ஆக வைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள். நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி தாங்க, அங்கே எமோஷன், ஃபீலிங்ஸ், இன்டெலிஜென்ஸால் கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருப்போம். இங்கே நம்ம தாட்ஸை ஃப்யூச்சரிஸ்டிக் விஷன், என்விரான்மெண்ட், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால ஆக்சுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்ல வர்றேன். அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு குட் டீடாக சேரும் அப்படின்னா ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ணி தான் பார்க்கலாமே. இங்கே நம்மள நிறைய பேர் சில தாட்ஸில் மாட்டி அங்கேயே ஸ்டக் ஆகிடுவாங்க. இது அவங்க க்ரோத்தையே ஸ்டாப் பண்ணிவிடும். ஏன்னா அவங்களால அவங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை. பொதுவாக நம்ம தாட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சில விஷயத்தை தாங்க டிபெண்ட் பண்ணி காமனாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபேமிலி, ஃபினான்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஃபேமிலியில் நீங்கள் க்ளோஸாக யார் கூடலாம் சுற்றிட்டு இருக்கீங்களோ அவங்களெலாம் எடுத்து நோட் பண்ணி அவங்களோட இன்கம் லெவல்,
க்ரோத் லெவலை மெஷர் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தாங்கன்னா க்ரீன் ஃப்ளாக் கொடுங்க, கொஞ்சம் வீக்காக இருந்தாங்கன்னா ரெட் ஃப்ளாக் கொடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் க்ளோஸாக பழகுற 5 ஃப்ரெண்ட்ஸோட இன்கம் லெவல், க்ரோத் லெவலை மெஷர் பண்ணி அகைன் சேம், நல்லா இருந்தாங்கன்னா க்ரீன் ஃப்ளாக் கொடுங்க, கொஞ்சம் வீக்காக இருந்தாங்கன்னா ரெட் ஃப்ளாக் கொடுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ஃபினான்ஸ். நாம் எந்த விஷயத்துக்கு காமனாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் நோட் பண்ணி இந்த ஸ்பெண்டிங்லாம் நம்ம க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை நம்மளோட ஃபினான்ஸ் சேவிங்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுதா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். கெரியர் க்ரோத்துக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா க்ரீன் ஃப்ளாக் கொடுங்க, அதுவே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா ரெட் ஃப்ளாக் கொடுங்க. நாலாவதாக ஹெல்த்து. நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ சிக்கானீங்க, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே உங்களுக்கு க்ரீன் ஃப்ளாக் ஆர் ரெட் ஃப்ளாக் கொடுத்துக்கோங்க. தென் 5th கெரியர். நீங்கள் உங்கள் ஜாப் ஆர் பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் க்ரோத் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணுங்கள். அதில் எந்த மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்து நீங்களே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா க்ரீன் ஃப்ளாக் கொடுங்க, இல்லை அதை பிடிக்காம வேண்டாம் வெறுப்பா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெட் ஃப்ளாக் கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக ரிலேஷன்ஷிப். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்களாக இருக்கீங்களா, உங்கள் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சப்போர்ட்டிவாக இருக்காங்களா, அந்த புரிதலை மெஷர் பண்ணி அதுக்கும் சேம் நீங்களே ஃப்ளாக் கொடுங்க. அது ஹாப்பியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குதுன்னா க்ரீன் கொடுங்க, இல்லை அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சம் வருது அப்படின்ற பட்சத்தில் ரெட் ஃப்ளாக் கொடுங்க. இந்த 6 விஷயத்தில் 4 க்ரீன் ஃப்ளாக் மேலே வந்ததுன்னா யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் குட். 3க்கு கீழே வந்துச்சுதுன்னா உங்கள் செல்ஃப் எஸ்டீம், உங்களோட தாட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் குட் தாட்ஸ் க்ரியேட் ஆகிற லைக் மைண்டட் பீப்புளோட மெர்ஜ் ஆகி உங்கள் தாட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தாட்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, விச் இஸ் ஓகே. பட் தாட்ஸ்லேயும் குட் தாட்ஸ் அன்வான்ட் தாட்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அது இல்லாமல் எப்படிங்க, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் நம்மளை லோ பண்ணுற ஃபேஸில் தள்ளுறதும் இந்த அன்வான்ட் தாட்ஸ் தான். யோசிங்க, நல்லா யோசிங்க. இந்த யோசனை இருக்கே, இதுதான் அடுத்தவங்களையும் கன்சிடர் பண்ண வைக்குது. அடுத்தவன் என்ன பண்ணுறான், அவன் இல்லை அவள் பேசலை, இது இப்படி இருக்குமோ, இது அப்படி இருக்குமோ, அவன் இல்லை அவள் இப்படி பண்ணியிருப்பாளா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாம் என் தலை எழுத்து, அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சம் தாட்ஸ் கிராஸ்கட் பண்ணிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் சிம்பிள். உங்களை நீங்களே செல்ஃப் ப்ரையாரிட்டைஸ், செல்ஃப் கேர், அக்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற பட்சத்தில் மேக்ஸிமம் இந்த மாதிரி அன்வான்ட் தாட்ஸ் வராது அப்படின்னே சொல்லலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் வீட்டில் உங்கள் ரூம் க்ளீனாக அலைன் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல ப்ராப்பராக வச்சா அது அந்த ரூமுக்கு அழகு, ப்ளஸ் ரூம்குள்ளே இருக்கிற நமக்கு ஒரு பீஸான ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. சேம் அதை தான் நாம் நம்ம மைண்டில் அப்ளை பண்ண போகிறோம். வைக்க வேண்டியதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க, தாட்ஸை அலைன் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு பீஸை கொடுக்கும். காமனாக நான் எல்லாருமே ஓவர் திங்கர்ஸ் தாங்க. அது நம்ம பாரம்பரிய நோயினே சொல்லலாம். இந்த நோய்க்கு மருந்து இருக்குது, ப்ராப்பர் திங்கிங் அப்படின்னு அதுக்கு பேர். வாட் இஸ் ஓவர் திங்கிங், வாட் இஸ் ப்ராப்பர் திங்கிங் அப்படின்னு கேட்டால் நோ டவுட்ஸ் எவ்ரி ஒன் ஆர் திங்கர்ஸ். எல்லாருமே மைண்டை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், யோசிப்போம். ஆனால் அது ஓவர் திங்கிங்க்கா இல்லை ப்ராப்பர் திங்கிங்க்கா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க, திருப்பி யோசிக்கிறீங்க, யோசிக்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது அவுட்புட் இருக்கா, எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஓவர் திங்கிங். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க, ஒரு வாரம் ஒரு மாதம் வரைக்கும் யோசிக்கிறீங்க, பட் அவுட்புட் வந்திருக்கா, ஏதோ ஒரு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அது ப்ராப்பர் திங்கிங். இந்த 2க்கும் மேலே இன்னொரு திங்கிங் இருக்குது. நான் ஒரு வாரம் உட்காந்து பயங்கரமாக யோசிப்பேன், ஆனால் அதோட அவுட்புட் அடுத்த 6 மாதத்துக்கு எனக்கு பயங்கரமான இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்னா அது ஃபோக்கஸ் திங்கிங். பட் எப்படி ஃபோக்கஸ் திங்கராக மாறுறது அப்படின்னா, கொஞ்சமாக யோசிங்க, நிறைய ஆக்ஷன் எடுங்க. இதை திருப்பி பண்ணும்போது ஆக்ஷன் எல்லாமே கரெக்டாக வருமானு கேட்டால் வரலாம், மேபி வராமலும் போகலாம். பட் கீப் சேஞ்ச் யுவர் ஆக்ஷன்ஸ், திங்க் பெட்டர், டூ ஆக்ஷன்ஸ் அப்படின்ற
கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் என்ன மட்டும் சோதிக்கிற, எல்லாம் நான் வாங்கி வந்த தலையெழுத்து அப்படின்னு புலம்புற ஆளா நீங்க? உங்களுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. கடவுள்லாம் உங்கள் லைஃப்பை மாற்ற மாட்டார். புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் கையில் ஒரு காலி பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்டி கேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு வாட்டர் டேப் இருக்குது. இப்போது ஏன் வாட்டர் பாட்டில் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு தானே. நீங்கள் தான் அதை பிடிச்சி குடிச்சிக்கணும். அதே மாதிரி தான் காட் நமக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த சூப்பர் பவரோட தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதே தெரியாமல் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா காடு கண்டிப்பாக காண்டாயிடுவாருங்க. அந்த சூப்பர் பவர் என்னது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மைண்டு தான். எஸ், நாம் நம்மளை சுற்றி பார்க்குற எல்லாமே யாரோ ஒருத்தர் என்னைக்கோ திங்க் பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் ஆகியிருக்கு. நியூரோ சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் திங்க் பண்ணுறதுனால ஒட்டுமொத்த பிரெயினையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், யூ கேன் பிகம் ஃபேர் பை திங்கிங், யூ கேன் பிகம் ஹெல்தி பை திங்கிங், யூ கேன் பிகம் ஃபிட் பை திங்கிங், யூ கேன் பிகம் ரிச் பை திங்கிங். அப்பேற்பட்ட திங்கிங்கை நாம் ரியாலிட்டியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஓவர் திங்கிங்கை விட்டு வெளியே நெக்ஸ்ட் ஸ்டேஜில், அதாவது ப்ராப்பர் திங்கிங்க்கு வரணும். அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெவலப் தான் ஃபோக்கஸ் திங்கிங். தென் லெட்ஸ் கோ அப்படின்றேன். ஸோ இப்போது திங்க் பண்ணுங்க. ஓவர் திங்க் இல்லை, ப்ராப்பர் திங்க். ப்ராப்பராக யோசிங்க, ஃபோக்கஸ்டாக யோசிங்க, தென் டூ ஆக்ஷன் அப்படின்ற விஷயம். நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது தான் நம்ம தாட், நம்ம மைண்ட் செட். அப்படின்னா கண்டிப்பாக ஹாப்பியாக வச்சுக்கோம், நம்புங்க. எஸ், இப்போது உங்கள் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்க்க ரெடியா அப்படின்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்டு இன்னைக்கு நடைய கட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல டாப்பிக்கோட சீக்கிரமே உங்களை பார்க்க வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் தாட்ஸை திங்கிங்கை ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. யாராச்சும் தலை விதி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா பொக்குன்னு விட்டு நம்ம எபிசோடை ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்க. See you, bye bye, take care, cheers, DK. இது ஒய் பிளட்டு, சேம் பிளட்டு.